ஹலோ ஆல், நான் தேவிஸ்ரீ. இதுதான் என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நான் எதை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோடய மனத்தடைகளை உடைச்சி நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ என்னோடய இன்னர் வாய்ஸ், எனக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து, என்னது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறியா, எப்படி, அதெல்லாம் முடியாது, உனக்கு ஐடியாஸ் வருமா, ஃபஸ்ட்டு உன்னால் பேச முடியுமா, உன்னால் கண்டென்ட் ரெடி பண்ண முடியுமா, எப்படி உன்னால் பண்ண முடியும், உன்னால் பண்ண முடியாது அப்படின்ற வாய்ஸ் எனக்குள்ளே சத்தமாக கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஷன், இது உண்மையா, இஸ் இட் ட்ரூ? கண்டிப்பாக உண்மை கிடையாது. நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணும்னு அவசியம் இல்லை. என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும், அண்ட் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். பிகாஸ் நான் 7 years வந்து இன்னர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்டிஸ்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும், என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண செல்ஃப் டாக் வந்து கொஷன் பண்ணேன். இது உண்மையா, இஸ் இட் ட்ரூ, இது உண்மையா அப்படின்ற கொஷன் பண்ணேன். கொஷன் பண்ணி அதுக்கு வந்து நான் பாசிட்டிவாக செல்ஃப் டாக் கொடுத்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண செல்ஃப் டாக் இது தாங்க. ரெண்டாவது செல்ஃப் டாக் நான் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான செல்ஃப் டாக்கு, ஐ ஆம் எக்ஸைட்டட் டு டூ மை பெஸ்ட். இந்த யூடியூப் ஜேர்னி க்ரியேஷனில் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நான் எப்படி வீடியோஸ் பண்ண போகிறேன், என்னோடய ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து நான் எப்படி இந்த வீடியோஸை டிசைன் பண்ண போகிறேன், அண்ட் நான் எப்படி நிறையா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் லேர்ன் பண்ண போகிறேன், அண்டு இந்த ஜேர்னியில் எனக்கு யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த ஒரு செல்ஃப் டாக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் சொல்ல எனக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, அந்த பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. எனக்குள்ளே சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வத்தை எனக்குள்ளே உண்டாக்குச்சு. இதுதாங்க நான் யூஸ் பண்ண செகண்ட் செல்ஃப் டாக்கு. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்குள்ளே நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வரும், செல்ஃப் டவுட்ஸ் வரும். அப்படின்றப்போ இந்த செல்ஃப் டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும்னு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ இந்த செல்ஃப் டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பயம் வருது, உங்களுக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூன்றாவது செல்ஃப் டாக் நான் யூஸ் பண்ணது ஆல் தி பெஸ்ட். எனக்கு நானே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிட்டேன். ஆல் தி பெஸ்ட் தேவிஸ்ரீ அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டேன். நம்ம சின்ன வயசில் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ, நம்ம காலேஜ் படிக்கிறப்போ, எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ, நம்ம இன்டர்வியூக்கு போகிறப்போ, நம்மளுடைய பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸு, பிரதர்ஸ் எல்லோரும் நம்மளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் இங்கே எனக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் புதுசாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்குள்ளே நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிட்டேன். ஆல் தி பெஸ்ட் தேவிஸ்ரீ, நீ செம்மையாக பண்ணுவ, செம்ம சிறப்பாக வருவ, சூப்பர், உன்னால் முடியும், எஸ் யூ கேன் டூ இட், யூ கேன் ராக் இட். இப்படி எனக்குள்ளே நான் இதை செல்ஃப் டாக்கை நான் சொல்லிக்கிட்டேன். இதை சொல்லும் போதே எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டப் ஆச்சு. நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இவ்வளோதாங்க நான் யூஸ் பண்ண செல்ஃப் டாக்கு.
இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அபரிவிதமாக ஹெல்ப் பண்ணாங்க. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன். என்னுடைய கண்டென்ட் என்னுடைய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.